கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் தம்முடைய கிருபையும் நிறைவையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த புதிய நாளின் மேன்மைகளை என்ன தேவன் கிருபை பாராட்டட்டும். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். How is your track? உன் பாதை எப்படி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆதங்கங்கள் நிறைவாய் நம்மிடத்துல காணப்படுகிறது. சொல்லுவார்கள், அந்த காலத்துல ஒரு பழமொழி, ஒரு கல்லில் 2 மாங்காய், 1 shot 2 birds என்று சொல்லுவார்கள். நம்முடைய எடுக்கிற முயற்சிகள் வெற்றியின் அறிகுறியாக காணப்பட வேண்டும். ஒரு தடம் பதிக்கிற நிகழ்ச்சி பலவற்றை நம்மிடத்திலே கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். We must reflect God in our life. என் வாழ்க்கையிலே இறைவனை பிரதிபலிக்க வேண்டும். என் ஆண்டவருடைய பண்புகள், என் ஆண்டவருடைய அன்பு, என் ஆண்டவருடைய நோக்கம், இவை எல்லாவற்றையும் உணர்ந்தவனாக அதை செயல்படுகிற விதங்கள் நமக்கு ஏற்புடையதாய் காணப்பட வேண்டும். சில இடங்களில் சொல்லுவார்கள், ஒன்று கொடுத்தால் இன்னொன்று கிடைக்கும் என்று சொல்லி. ஒரு விதையை ஊன்றினால் இன்னொரு விதை கிடைப்பது இல்லை. பல 100 விதைகள், பல 1000 விதைகளை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவர் எனக்கு இரக்கத்தை காண்பித்தார் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், அல்லது என்னை போல அநேக மக்களுக்கு அவர் இரக்கத்தை காண்பித்ததை அறிந்திருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளும் இரக்கத்தின் வெளிப்பாடுகளாக, இரக்கத்தின் வழியாக இறைவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிறன் யார் என்பதற்கு ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்கும் பொழுது, குற்றுயிராய் கிடந்தவனை பராமரித்தவன் என்று சொல்லுகிறார். குற்றுயிராய் கிடந்தவனை பராமரித்தவன். அங்கே அவன் காண்பித்த இரக்கம் இன்றளவும் நாம் பேசப்படுகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட என்னுடைய பாதை, என்னுடைய வழி எப்படியாய் காணப்படுகிறது? நான் இறைவனிடத்துல குறைவாய் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், இறைவனுடைய நோக்கத்தை நான் குறைவாய் செய்திருக்கிறேன் என்று பொருள். இறைவன் எனக்கு இறங்கவில்லை என்று சொன்னால், நான் இறை திட்டத்திலே நடக்கவில்லை என்பது பொருள். என் ஆண்டவருடைய திட்டத்திலே நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், அதிலே தடம் பதிக்க முற்படும் பொழுது என் தேவனாகிய கடவுள் தம்முடைய வல்லமையினால், தம்முடைய இரக்கத்தினால் நம்மை சூழ்ந்து கொண்டு பராமரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய பாதையை சீரமைப்போமா? கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அநாதி தீர்மானங்களை புரிந்து கொண்டு நீர் எங்களிடத்திலே காண்பித்த இரக்கத்தை நாங்கள் பிரதிபலித்து சொல்லால் செயலால் உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.